ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலப்பழம் குடில் 2024. இது எப்படின்னா வச்சுருக்காங்க, வெளியில் வந்து எகிப்து மாடல் பிரமிடு டைப்பில் வெளியில் இருக்கும். இது பகல் டைம்னால லைட் போடலை, நைட் டைம் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டிருப்பாங்க. செட்டப்பு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்ததுமே இப்படி ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பகல் டைம்னால இந்த ஃபால்ஸ் வந்து விழுகிற மாதிரி உள்ள காட்சியெல்லாம் நமக்கு வந்து ஆஃப் பண்ணியாக தான் வச்சுருக்காங்க. நைட் டைம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் செட்டப்பிங்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து என்ட்ரன்ஸ் ஆனதும் யோசப் அவர்களோட ஸ்டோரி தான் வச்சுருக்காங்க. இடது பக்கம் வந்து யோசப் வந்து சொப்பனம் காண்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இது அதுக்கு பரவு உள்ள காட்சி. இந்த பக்கம் வலது பக்கம் இது வந்து அவர் சகோதரர்கள் வந்து அவரை குழியில் தூக்கி போடுற காட்சி. இதுதான் அவர் வந்து சொப்பனம் காணுதல் யோசப். இது எல்லாமே பைபிளில் இருக்க ஸ்டோரி. அதை தான் நமக்கு வந்து ஸ்டாச்சு மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யோசப் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுதான் இந்த காட்சி. அதுக்கு முன்னாடி உள்ள காட்சி வந்து வலது பக்கத்தில் இருக்கும். அவர் வந்து சிறையில் அவரை அடிமையாக்குற காட்சி. இது வந்து என்னதுன்னா அவரை சிறையில் அடைச்சது தூக்கு மேடை காட்சி. இது வந்து இவர் தான் இது அடைக்கிறது காட்சி. இது அடிமையாக்குதல் காட்சி. அதே அரண்மனையில் வந்து அவர் ஒரு அதிகாரியாக அடுத்து நியமிக்கிறாரு. இதுதான் கடவுள் அவரை வந்து எப்படி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிற பைபிளில் வந்து ஒரு கதை ஸ்டோரி. இதோட இந்த பார்ட்டு முடியுது. அடுத்து மோசே அவர்களோட ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள வந்தது இது வந்து மோசே அவர்களோட ஸ்டோரி. மோசே அம்மா வந்து நாணல் பெட்டியில் வச்சு அவரை வந்து நைல் நதிக்கு வந்து விடுறாங்க. அதை ஒளிஞ்சு அவங்க சகோதரி பார்க்குறாங்க. இதான் இந்த ஸ்டோரி. அடுத்து மோசைக்கு வந்து கடவுள் வந்து முட்செடியில் வந்து தரிசனம் தர மாதிரி ஒரு ஸ்டோரி. இது எல்லாமே வசனங்களாக அங்கே வச்சுருக்காங்க போர்டில். நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல் மக்களினோட விடுதலைக்காக கடவுள் வந்து எகிப்து தேசத்தில் வர பண்ணின 10 வாதைகள் என்னென்ன அந்த இதெல்லாம் சொல்லி அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் எழுதியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது மோசே வந்து வழிநடத்தி செல்லும்போது இந்த கடலை வந்து 2 பிளக்கிற காட்சி. இது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மோசே வந்து தேவன்கிட்ட இருந்து 10 கட்டளைகளை வந்து பெறுவார். இது எல்லாமே நமக்கு வந்து அந்த கட்டளைகள் போர்டில் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்து பின்னாடி வந்து வசனங்கள் மாதிரி அந்த ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கேட்கும். முயல் குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எலிக்குட்டியை இதுதான் முயல் குட்டி. முயல் குட்டிக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சின்ன குட்டி போட்டிருக்கு. முயல் குட்டி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து அந்த மக்கள் எல்லாரும் ஒரு பொன்னால் செய்த கண்ணுக்குட்டியை வச்சு வணங்கினாங்க. அதுதான் அந்த இது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஒரு நியாய தீர்ப்பு வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டுற மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ படிக்கட்டு ஏறி போனதும் நமக்கு நரகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டுறது. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி உள்ளே போன நியாய தீர்ப்பு ஹெட்டிங் உள்ளே போனது இதான் நரகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நைட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் போய் பார்க்கும்போது. பார்க்கவே
பயங்கரமாக இருக்கும் நைட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து வெளியே வந்தாச்சுன்னா இஸ்ரேல் தேசத்தில் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க அன்றாடம் தொழில், அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் தான் இதெல்லாம். இது எல்லாமே ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க தொழில் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் மூவிங் எல்லாமே, எல்லா ஸ்டாச்சூஸ்லேயுமே மூவிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பகல் டைமில் பார்க்குறதுனால அந்த மூவிங்ஸ் எதுவுமே இதில் இல்லை. எல்லா வசனங்கள் என்னென்ன அந்த போர்டில் எல்லாமே எழுதியிருப்பாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். பார்க்க முடியாதவங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பாலப்பழம் குடில் பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் பார்க்கலாம். இது எல்லாமே பைபிளில் வந்து நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த ஸ்டோரிஸில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம வெளியே வந்துடலாம். இது வந்து வெளியில் அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் வெளியிலே நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அடுத்து கீழே இறங்கி வெளியே வந்ததும் இது வந்து 6 மணிக்கு லைட்டு போட்டதும் இந்த மாதிரி லைட் செட்டப் இதெல்லாம் நீங்கள் நைட்டு இன்னும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.